ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது மார்னிங் எடுக்கிற ஒரு மினி விலாக் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கடகடன்னு வந்து டிஃபன்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து உப்புமா. ஸோ உப்புமாவுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் மூடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போட்டு பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ போட்டு மூடணும், நல்லா இருக்கும். தேங்காய் பூ போடாமல் பண்ணீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கூட சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போடுவேன், நல்லாயிருக்கும். சீரகம் போடுவேன், மிளகு கூட போடலாம். ஆனால் அந்த டேஸ்ட் ஒரு சில பேருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, அதனால அதனால பாசிப்பருப்பு சும்மா இத்தனூண்டு நம்ம கடுகு கடலப்பருப்புலாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு தான் பாசிப்பருப்பு. அது ஒரு மாதிரி மிக்சர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து இன்னொரு விதம் இருக்கு. எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஒரு கரண்டி பருப்பு ஊற போட்டு அது நல்லா வந்து ஊற வச்சிருவாங்க. இதோட மிளகாலாம் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அந்த விழுத போட்டு பண்ணுவாங்க. அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமா இருக்கு, அது வந்து ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். அது வந்து நான் பண்ணி தரேன், இருக்கும்போதே பண்றேன். சும்மா கொஞ்சமா பார்க்கலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி 15+ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்மளோட ஹோம்மேடாக வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு அண்ட் இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணாதவங்க ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர் அண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ரெகுலராகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வாங்கினவங்களாம் கூட திரும்பி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவது இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணதில்லை ஐடியா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ் பேக் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல வந்து ஒரு க்ளோ அண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கின் கிடைக்கும். அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் கொடுக்கும். அண்ட் வந்து பிக்மெண்டேஷன் இருக்காது, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெசிபி வந்து பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 15 நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பண்ணுற இந்த தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு, தோசை, இட்லி அண்ட் வந்து தயிர் சாதம்க்கு, ஸோ நான் இப்போ பண்ணுற உப்புமாவுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். முக்கியமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தக்காளியும் அண்ட் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ நாள் இருக்காது, நம்ம வந்து கடைக்கடைன்னு தீத்துருவோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் மிளகாய் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கருவேப்பிலை அதையும் அரைச்சிட்டு அதுவும் பொடிச்சு வச்சாச்சு. அண்ட் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணி பெருங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்ததையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம பவுடர் பண்ணியிருக்கிற பெருங்காயம் மிளகாவையும் போட்டு கொதிக்க விட்டு திக்கான அளவு வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.